ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் இது வரைக்கும் 3 படங்கள் இருக்காங்க. நம்ம தனுஷை வச்சு 3 அப்படிங்கிற படம், அதுக்கப்புறம் நம்ம கௌதம் கார்த்தி, விவேக்கெல்லாம் வச்சு வை ராஜா வை அப்படிங்கிற படம். இந்த 2 படங்களுமே மிகப்பெரிய தோல்வி படங்கள் அமைஞ்சாலும் கூட அடுத்ததாக மத நல்லிணக்கத்தை வைத்து ஒரு செம்மையான ஒரு படம் பண்ண போகிறேன். பேன் இண்டியா படம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் கஸ்ட் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் லால் சலாம். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு, ரகுமான் மியூசிக், ரஜினியோட கஸ்டோல் சொல்லணும் படம் முழுக்க வராராம் ஒரு பக்கம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் அந்த இந்து முஸ்லீம் அந்த கான்ஃப்ளிக்ட்டு, இது மாதிரியான பல சர்ப்ரைஸான விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தாலும் கூட இந்த படம் சுத்தமாக எடுபடல. இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனிங்கே இல்லை. இது வரைக்கும் ரஜினிகாந்த் படத்துலேயே உலகத்திலேயே முதல் நாள் முதல் காட்சி எந்த ஷோவும் ஃபில் ஆகலை அப்படிங்கிற ஒரு ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருச்சு. ஸோ இதனாலேயே ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு நாம் அப்பா மாதிரியே கீழே விழுந்தால் உடனே எந்திரிச்சிடணும், யானை குதிரை அந்த டைலாக் தான் வச்சுங்களேன். அது மாதிரி லால் சலாம் மூலம் நம்ம ஒரு ஃப்ளாப் படத்தை கொடுத்துட்டோம். ஆனால் நிச்சயமாக தெளிவாக அடித்தா நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் படத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்போது வேறு லெவலில் அவங்க எழுந்திருக்காங்க. இப்போ அவங்க நம்ம சித்தார்த்தை சந்தித்து ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. கதையை கேட்ட சித்தார்த்துக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். ஆனாலும் சித்தார்த்து ரொம்ப கண்டிஷன் இல்லையா, அவர் இங்கிலீஷ்னா ஸ்கிரிப்ட் கேட்பார், பவுண்டட் ஸ்கிரிப்ட் கேட்பார், இது மாதிரியான பல விஷயங்களை ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி அவர் ஐஸ்வர்யா என்ன கேட்டார்னா, கதையாக நல்லா இருக்குது, ஒன்லைனாக நல்லா இருக்குது மேடம், ஆனால் பவுண்டட் ஸ்கிரிப்டாக எனக்கு வேணும். ஸோ திரைக்கதை, வசனம் உள்ளிட்ட அந்த புத்தகம் எனக்கு வேணும். அதை படித்து விட்டு தான் நான் இந்த படத்தில் நடிக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகேன்னு சொல்லி விரைவில் அவருக்கு பவுண்ட் ஸ்கிரிப்டை கொடுக்க போகிறாங்களாம். ஸோ பவுண்ட் ஸ்கிரிப்ட் பிடிச்சதுன்னா நிச்சயமாக சித்தார்த் அவர்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் நடிப்பார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் சித்தார்த், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த காம்போவை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.